நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். சில மணி நேரங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நிகழ்நேர தகவலாக நான் பகிர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பாக காரைக்குடி மற்றும் ஆலங்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட அரிமளம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக உக்கிரமான மழை மேகங்களானது பதிவாகி வந்தது. அது மட்டுமல்லாது புதுக்கோட்டை, தேவக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பதிவாகி வந்து கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் தொடர்பாகவும் சில தகவல்களை பகிர்ந்திருந்தேன். இவை தவிர்த்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை, திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மதுரை நத்தம் மற்றும் மதுரை மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் எல்லாம் பதிவாகி வந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அந்த மழை மேகங்கள் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது. அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் ஒரு பரவலான மழை மேகத்தை பார்க்க முடிகிறது. கிழக்கு கடற்கரை சாலைன்னு நான் சொன்ன உடனே எல்லாருமே வட தமிழகத்திற்கு விடாதீங்க. அதாவது புதுச்சேரி மற்றும் சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டுமே கிழக்கு கடற்கரை சாலை கிடையாது. தென் மாவட்டங்களில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் தான். ஸோ அப்படி நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ மீமிசல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், கொடிக்குளம், அம்மாப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள், மும்பாலை சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் அத்தானி சுற்றுவட்டார பகுதிகள், காரக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள், வேட்டனூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் பரவலாக மேசிவான மழை மேகங்கள் திரண்டு இருக்குங்க. திருப்புணவாசல் மற்றும் தொண்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக வலுவான மழை மேகங்கள். இப்போ தொண்டியும் திருப்புணவாசல்லாம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் தான். அதுலேயும் தொண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி, உங்களுக்கு தெரிஞ்சது தான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தொண்டிக்கு கொஞ்சம் வடக்கில் தான் அந்த திருப்புணவாசல் தொண்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் ரொம்ப ஒரு வலுவான தீவிரமான மழை மேகங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் யாராவது திருப்புணவாசல், அதே போல் நம்ம தொண்டி, மிம்மிசல், கீழ மாஞ்சாக்குடி, அதே போல் கொடிக்குளம், அம்மாப்பட்டினம், மும்பாலை போன்ற பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் அறந்தாங்கியில் இருந்தீங்கனாலும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே அங்கே மழை மேகங்கள் வலுவாக தான் பதிவாகி வந்தது. இப்பொழுதும் அறந்தாங்கி மற்றும் அந்த மிமிசல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஆவுடையார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட, ஏம்பல் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட, பிறந்தாணி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகின்றன. திருவாடனை அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நம்ம மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்தது இல்லையா மழை மேகம், மதுரை நத்தம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மதுரை மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மழை மேகங்களை நகர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி தற்பொழுது மானாமதுரை மற்றும் பரமக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரமாக பதிவாகி வருகிறது. இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஒரு 6:45 மணி ஆகிறது. இந்த குரல் பதிவை நான் வந்து பதிவு செய்ய தொடங்கும் பொழுது, இல்லை 6:50 மணின்னு எடுத்துக்கோங்களேன். 6:50 மணி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மானாமதுரை பரமக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் திரளாகவே காணப்படுகின்றன. நாயனார் கோயில் அருகிலும் மழை மேகங்கள் இருக்குது. நீங்கள் யாராவது இந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த மழை மேகங்கள் மேலும் நகரும் பொழுது ராமநாதபுரம் மற்றும் தொண்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும், ராமநாதபுரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. ஸோ அதற்கு நீங்கள் வந்து தயாராகி கொள்ளுங்கள். இப்போ இந்த மேசிவான மழை மேகங்கள் இருக்கு இல்லையா, இது கடல் பகுதிகளை அடைந்து யாழ்ப்பாணத்தை போய் சேருவதற்கான அமைப்பும் இருக்குது. அதுக்கும் இங்கே நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக உள்ளே ஊடுருவக்கூடிய அந்த வலுவான தீவிரமான மழை மேகங்கள் கடல் பகுதிகளில், பாக்குடா பகுதிகளில் மற்றும் பாக் ஜலசந்தி பகுதிகளில் நகர்ந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு யாழ்ப்பாணம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாழ்ப்பாணத்தில் யாராவது இருந்தீங்கன்னாக்கா, இல்லை உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா மழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா இப்போ மட்டக்களப்பில் இருந்து கூட ஒரு நண்பர் வந்து நம்ம குரல் பதிவில் கேட்டுக்கொண்டு இருக்கிறாருங்கிறத அவர் பண்ணக்கூடிய கமெண்ட்லேருந்தே தெரியுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாழ்ப்பாணத்துக்கு மழை வாய்ப்பு இருக்குது. மழை மேகம் இப்போ திரளாக வந்து நம்ம புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளெலாம் இருக்குது. என்ன வட தமிழகத்திற்கு இன்றைக்கி ஆஃப் கண்டிஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் பெங்களூர் மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் மழை மேகங்கள் திரள தொடங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நைட் நேரத்தில் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். பட் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகுதுங்கிறதையும் நம்ம வந்து மனசில் வந்து வச்சுக்கணும். இந்த நேரத்தில் நாளையிலேருந்து எப்படியுமே வந்து ஸ்பெல் வந்து, அதாவது ஒரு ஆக்டிவான ஸ்பெல் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மிட் நைட்டில் தீவிரமடையுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துட்டு நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன்.
மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு பெங்களூர் மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் ஹொஸ்கோட்டுக்கு வடக்கில் ஸோ அங்கெல்லாம் மழை மையங்கள் இருக்குது. ஹொஸ்கோட் கோலார் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலலாம் ஸ்டார்ம்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. நீலமங்கலா மற்றும் டும்கோரோ அருகில் அங்கெல்லாம் மழை மையங்கள் இருக்குது. இன்னும் சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃபார்ம் ஆகுதாங்கிறத பார்க்கணும். அங்கே ஃபார்ம் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். பட் நேற்று முன்தினம் வேணால் 2 நாட்களாக அங்கே ஒரு மேசிவான ஒரு மழை வந்து ரெக்கார்ட் ஆகி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ 3வது நாளும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்பெல் வருமாங்கிறத நம்மளை யோசிக்க வைக்குது. பார்க்கலாம். மேபி வந்துனாக்கா இட் டிபெண்ட்ஸ். ஸோ நேச்சர் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் தானே. ஸோ மழை மையங்கள் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். மறுபடியும் மழை வாய்ப்பு அந்த வட தமிழகத்திற்கு இருந்ததுன்னா நான் மறக்காமல் நான் வந்து பகிர்றேன். மழை மையங்கள் இன்னும் ஜவ்வாதி ஹில்ஸுக்கு பக்கத்தில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். பட் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நிகழ்நேர தகவல்களில் நான் கூறியிருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு இடையே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.